Hi friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது creamyயான சிக்கன் காலி மிர்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு பெஸ்ட் நார்த் இந்தியன் ரெசிபி. காலி மிர்ச்னா பெப்பர். இத வந்து black pepper chicken curry or white chicken curry கூட சொல்லலாம். இது எவ்வளவு creamyயா இருக்குன்னு பாருங்க. நான் இந்த வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சிக்கன் காலி மிர்ச் எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன். பொதுவா இந்த மாதிரி காலி மிர்ச் சிக்கன் கறிலாம் நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிடுவோம். அதையே நம்ம வீட்லயே ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி அசத்திரலாம். இந்த சிக்கன் கறி க்ரீமியா இருக்குதுனால இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது சப்பாத்தி, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான சைட் டிஷ். வீட்ல உள்ள பேசிக்கான குறைஞ்ச பொருட்களை வச்சு இந்த ஒயிட் பெப்பர் சிக்கன் கறி ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க இந்த சிக்கன் காலி மிர்ச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ல ஆல்ங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1.5 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் தனியாக எடுத்து ஆற வச்சிடுறேன். இது ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு உலக்கில் சேர்த்து இதை பவுடர் பண்ணிடாம நல்லா கோர்ஸாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களால் இதில் வந்து க்ரஷ் பண்ண முடியலனா மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் பிரஸ்ட் பீஸ் போன்லெஸ் சிக்கன் 500 கிராம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ்க்கு பதிலாக போன் உள்ள சிக்கன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 200 கிராம் புளிக்காத கெட்டியான தயிர் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்ச பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம சிக்கன் வந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாயை கூட குறைய எடுத்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி எடுத்திருக்கேன். 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். கேஷ்யூநட் 15 எடுத்திருக்கேன். இப்போ ஆனியனை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாயை நீளமாக இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேஷ்யூநட்டை வெது வெதுப்பான தண்ணியில் சோக் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் கேஷ்யூநட்டை வந்து மிக்சியில் சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரையும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் பிரிஞ்சி இலை 2 வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 3 இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஆயில்லையே ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஷ்யூநட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதையுமே 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் 1.5 கப்பு தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 8 to 10 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் குக் பண்ணால் போதும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் சேர்த்துருந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதை 3யுமே எடுத்து தூர போட்டுடலாம். இதை சேர்த்து அரைச்சிடக்கூடாது. ஏலக்காய் மட்டும் இதுலேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காயை நம்ம தூர போட்டுற வேண்டாம். இப்போ இதை நம்ம ஆற வச்சிடணும். ஆறுனதும் தான் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து பேஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இது ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 கியூப் பட்டர், அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கேஷ்யூநட் பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கேஷ்யூநட் வந்து கீழே பிடிச்சிரும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஆயில் வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். இதை வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பேஸ்ட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து குக் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஆயில் செப்பரேட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனை ஆட் பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால தயிர் திரிய வாய்ப்புண்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கணும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சேர்த்ததால நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 8 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, ஆயில் வந்து நல்லா செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் நம்ம க்ரஷ் பண்ணி வச்ச பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால் இந்த கிரேவியோட டேஸ்ட் எதுவும் மாறாது. ஃப்ரெஷ் க்ரீமு ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியோட ஸ்டெம் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி இலையை சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி ஸ்டெம்மை தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதை சேர்த்தோம்னா இன்னும் கிரேவியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீமியான சிக்கன் காலி மிர்ச் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசி இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற க்ரீமி சிக்கன் டேஸ்ட் மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஒயிட் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.